அதுல என்னென்ன வேதனைகளா இருக்கு? இப்ப தனியார் அப்படின்னா, இப்ப நான் தனியார் கம்பெனில வேலை பார்க்குறேன், என்ன ஈஸியா வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடலாம், அப்படிதானே? அவன் நினைச்சா நாளைக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்கலனா கூட வேலையை விட்டு அனுப்ப வாய்ப்பு இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வேலைக்கு வராம லீவ் எடுக்கிறேன்ப்பா, என்ன தூக்கிடுவாங்க. பெய்டு லீவ் இருக்குது. அவங்க எல்லாம் மனுஷன கிடையாதா? நீங்க நான் மட்டும் தான் வந்து லீவ் போடுறதுக்கு பெய்டு லீவ் எடுக்கணுமா? அவங்களுக்கு பெய்டு லீவ் வந்து பிரைவேட் கிட்ட போனா, இதே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா எனக்கு குறிப்பிட்ட நாட்கள் வந்துட்டு எனக்கு அதுக்குன்னு ஒரு சம்பளம் வந்து சேரும், அப்படிதானே? அந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற வரைக்கும் சட்டம் பேசலாம். இவ்வளவு நாள் தான், இவ்வளவு நேரம் தான் வேலை பார்க்க முடியும், இவ்வளவு நேரம் குப்பை பொறுக்க முடியும்ங்கறத சொல்ல முடியும். பிரைவேட் கிட்ட அவ்வளவு பேச முடியுமாங்கற பயம் இருக்கு. எனக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, பல வருடங்களாக 40 வருடத்திற்கு மேல நான் உழைச்சிருக்கேன் இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணை சுத்தம் பண்ணியிருக்கேன். இப்போ உனக்கு இதற்கு சம்பந்தம் இல்ல, வெளியே போகணும் என்ன வந்து ஒருத்தன் சொல்லிட்டு நான் வெளியே போய் தானே ஆகணும், ஏன்னா வயசானவங்கப்பா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்றாங்க? முதல் வேலையா எங்களோட சம்பளத்தை கட் பண்றாங்க. அவங்களோட சம்பளத்தை பாதிக்கு பாதி கட் பண்றாங்க. என்ன பண்றீங்க? இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இருந்த போதும் கூட நள்ளிரவுல அவங்களை கைது செய்வதற்கான காரணம் என்ன? அவங்க என்ன தீவிரவாதியா, கொலை குற்றவாளியா? மனசாட்சிங்கிறது நமக்கு கிடையாதா? இதே மாதிரி ஒரு சம்பவம் அதிமுகவுடைய பீரியட்ல நடந்திருந்தா இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு அங்க நின்றுப்பீங்களா இல்லையா? ஏன் அந்த பணியாளர்களோடு நீங்களும் உட்கார்ந்து தர்ணா பண்ணுவீங்களா இல்லையா? எல்லாமே நாடக காட்சி.